இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நீண்ட நாட்களாக என் காரியம் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற காரியங்களிலே உங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம். நீண்ட நாட்களாக உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். பல வருடங்களாக நான் காத்திருக்கிறேன், எனக்கு திருமணமாகவில்லை. பல வருடங்களாக நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன், இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு வேலை இல்லை, ஏன் தாமதம் அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். தேவன் உங்களுக்கு சொல்லி இருப்பாரையானால் அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுகிற தகப்பனாயிருக்கிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. தாமதித்ததெல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். நீங்கள் காத்திருந்த நாட்கள் வீணாய் போகாதபடி ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நீங்க காத்திருந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு எட்டாத அறியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எத்தனை நாட்கள் நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில தாமதங்கள்? இந்த தாமதத்தின் நிமித்தம் நான் நெருக்கப்படுறேன், நான் உடைக்கப்படுகிறேன். பல நிந்தையான வார்த்தைகள் என்னை குத்தி கொண்டிருக்கிறது. நான் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். யாரிடத்திலும் சொல்ல முடியாதபடி என் மனதுக்குள்ளே அடக்கி வைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அங்கலாய்க்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்தா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இனி தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறுகிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்க போகிறார். சீக்கிரத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ண போகிறார். அநேக நிந்தைகள், அநேக அவமானங்கள் உங்களுடைய முகத்துக்கு முன்பாக வரலாம். அந்த அவமானங்கள் எல்லாம், நிந்தைகள் எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய காத்திருந்த நாட்கள் முடிய போகிறது. உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கடந்து வரப்போகிறது. உங்களுக்குரிய வாசல்கள் திறக்கப்பட போகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறப் போகிறது. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் இனி தாமதிப்பது இல்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், காத்திருக்கலாம். தேவ சமூகத்திலே தேவன் எனக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே செய்து முடித்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதெல்லாம் காத்திருக்காங்களோ அதிலெல்லாம் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.